இறாலை ஆஞ்சிரும். இங்கே பாருங்க இறால் எப்படி இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெரிய பெரிய இறாலுங்க. இதை தான் இன்றைக்கி வறுக்க போகுது. இந்த அம்மா தோலை உரிச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்க அலச ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. எப்படி இருந்துச்சு முன்ன பெருசாக, இப்போ உரிச்சோன்னு பாருங்களேன் எவ்வளோ சின்னதாகிட்டுன்னு. எப்படி இருக்கு பாருங்க இறால். அம்மா ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு இறாலை மீன் வறுக்கிற மாதிரி வறுக்க போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், அது எப்படிம்மா பண்ணோம்? கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், காரத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், இது மட்டும்தான் போதும். அம்மா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பழையதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தானே? பழையதுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? நல்லாயிருக்கும். ஆமாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா போய் ரெடி பண்ண வேண்டியதுதான். இறாலை க்ளீன் பண்ண வேண்டியது. சரி போமாம்மா. ஓ, ஆமாம். இப்போ இறாலை ஆஞ்சிரும். இங்கே பாருங்க இறால் எப்படி இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெரிய பெரிய இறாலுங்க. இதை தான் இன்றைக்கி வறுக்க போகுது. இந்த அம்மா தோலை உரிச்சிட்ருக்காங்க. அது உள்ளே வந்து ஒரு குடல் இருக்குங்க. இதை எடுத்துடணும். அதை எடுத்துட்டு இந்தமாரி எல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்துக்க வேண்டியதாங்க. அம்மா ஓ, என்ன இறால் ஆஞ்சி முடிஞ்சா இல்லையா? அதான் வந்து உட்காந்தா அதுக்கிட்டே எப்படி முடியும்? ஆமாங்க. இது கொஞ்சம் சீக்கிரமே ஆஞ்சிடலாம். ஏன்னா பெரிய இறாலாக இருக்கா, ஆஞ்சிடலாம். சீக்கிரம் ஆஞ்சிடலாம். சின்ன இறாலாக இருந்தால் தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஆமாம் ஆஞ்சிட்டு இதை போய் அலசணும் அதானம்மா? ஆமாம், அதை செய்யணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணதே கிடையாது அம்மா, ஆமாம். இப்போ தான் பண்ணுறாங்க. இப்போ இறாலை ஆஞ்சாச்சு. இப்போ இதோட அலசிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆமாங்க. இங்கே பாருங்கள் இன்னும் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சின்னதாகிட்டுங்க. அம்மா ஓ, இறாலை ஃபுல்லாக அலசியாச்சா? அலசியாச்சு. அதுலேருந்து குடல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஆமாங்க. இப்போ தாங்க நல்லா ஒயிட்டாகவும் தெரியுது உங்களுக்கு? இதில் போய் என்னம்மா பண்ணோம்? மசாலாலாம் கிளறணும் போட்டு. இறாலை நல்லா அலசிட்டு வந்து வச்சாச்சு. சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சுமா. ஆமாம், அதேமாரி மசாலா ஜாமானும் ரெடியாக எடுத்தாந்து வச்சுட்டேன். வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, லெமனு, இது கரம் மசாலா, இது காரத்தூள், எல்லாம் ரெடியாக இருக்குது. இதோட மசாலா கொட்டி கிளறி வச்சுப்போம். ஃபஸ்ட்டு வீட்டு மிளகாத்தூள் தான் இது. இது காரத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, லெமனை புழிஞ்சிடுவோம். தண்ணியை ஊற்றி கிளறிடுவோம். தாராளமாக தண்ணி ஊற்றி கிளறிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அம்மா ஓ, என்ன மசாலா ரெடி ஆகிடுச்சா இல்லையா? ரெடி ஆயிட்டு. அம்மா இதுக்கு வந்து எப்படி கட்டியாக இருக்கணுமா தண்ணியாக இருக்கணுமா? கட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா இறங்குமா மசாலா? ஆமாம். அம்மா காரம் நிறையா போட்டிருக்கே எப்படி? காரத்தூள் நிறையா தான் போட்டிருக்கேன். ஆமாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கெலாம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அம்மா ஓ, முடிஞ்சாம்மா? முடிஞ்சு. இதோட இப்போ இறாலை போட வேண்டியதான். ஆமாம். நல்லா வாசமாக இருக்குமா மசாலா?
இறாலை இதோட கொட்டிடுவோம். இங்கே பாரு எப்படி இருக்கு பாரு இறால். முடிஞ்சாம்மா? முடிஞ்சு. இதோட தோசைக்கல்ல போட்டு வறுத்துற வேண்டியது தான். மசாலா கிளறி வச்சுருக்கேன். போய் கருவேப்பிலையும் உடச்சாந்து வச்சாச்சு. இதோட அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்ல போட்டுருவோம். அம்மா ஓ என்ன காலையிலே பெரிய விருந்தா? இல்லை இல்லை, விருந்தெல்லாம் இல்லை, சும்மா தயிர் சாத்துக்கிற ஆள். ஓ அதனால். ஆமாம். தோசைக்கல்லுக்கு அஞ்சிட்டு இப்போ எண்ணெயை ஊற்றுருவோம். அதில் கருவேப்பிலை வச்சுருவோம். நல்லா தோசைகள்லாம் நல்லா காஞ்சிட்டு எண்ணெயெல்லாம் இறாலை வச்சுருவோம். அம்மா ஓ என்ன பெரிய இறாலாக பார்த்து வைக்கிறியா? ஆமாம் ஆமாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. அருமையாக இருக்குங்க. அதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தாங்க வைக்கணும். இன்னும் பாதி இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி இதாகிட்டு இருக்கு பாரு. செம்ம வாசமாக இருக்குல்லம்மா. ஆமாம். அம்மா ஓ என்ன இறால் பெட்டையாகுதா? ஆமாம். நல்லா வெந்துருச்சாம்மா? வெந்துருச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறால் ரொம்ப ட்ரையாக வறுக்கணுங்க. அப்போ தான் நம்ம தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். இப்போவே வாசம் தாங்க முடியலங்க, அந்த கருவேப்பிலை வாசம். நல்லா வெந்துருச்சாம்மா? வெந்துருச்சு. ஆமாம். இதை எடுத்துட்டுங்க அடுத்த சிங்கில் போட்டு வறுக்க வேண்டியதான். எடுத்துருமாம்மா? எடுத்துவோம். எடுமா. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி தாங்க இருக்கணும். அப்படியே இங்கே பாருங்க வாழை இலையில் எப்படி இருக்கு பாருங்க. வாய்மா. பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது. அம்மா ஓ என்ன வறுத்து முடிச்சிட்டா? எல்லாம் வறுத்து முடிஞ்சிடுச்சு. இதான் லாஸ்ட்டா? ஆமாம். அம்மா எடுத்துருமா? எடுத்துருவோம். எடுமா. இங்கே பாரு எவ்வளோ இறால். அம்மா ஓ இதோட சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியா? சொல்கிறோம். இங்கே பாருங்க தயிர் சாதம், இறால், இங்கே பாருங்க எவ்வளோ இறால். எல்லாம் சூப்பராக நல்லா ட்ரையாக வறுத்தாச்சிங்க. எப்படி இருக்கு பாருங்க.
செம்மையாக இருக்குது, நல்லா ட்ரையாக. அம்மா ஓ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றியாம்மா? சொல்கிறேன். சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்குது. ஆளுக்குன்னு தயிர் சாத்துக்கும். சூப்பராக இருக்கு. அது காரம். காரம் தயிருக்கு காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே தானேம்மா? எல்லாம் ஓகே தான்.